ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து லைவாக வந்து நான் வாய்ஸ் கொடுக்குறேன். எப்பவுமே வீடியோ வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நான் வந்து வாய்ஸ் கொடுப்பேன். இப்போ நான் வந்து லைவாக வந்து வாய்ஸ் கொடுக்குறேன். எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இன்னைக்கு வந்து கழனிக்கு தான் வந்து காலையிலே வந்தேன். ஆனால் வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட்டே பண்ண போகிறேன். ஒரு வாரமாக வந்து பிரியாணி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நேற்று நைட் என்ன பண்ணாங்கன்னா வாத்து பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அதெல்லாம் செய்ய தெரியாது சொல்லிட்டு இப்போ வந்து மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. மீன் என்ன மீன் வந்து வாங்கிட்டு பார்க்கலாம். இந்த மீன் தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்ன மீன் இது? என்ன மீன் இது? ஏதோ சொன்னாங்க வவ்வால் மீன். இது வந்து ரேட்லாம் எவ்வளோன்னு தெரியல, அப்புறம் சொல்கிறேன். இந்த மீன் தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து குழம்பு வச்சுட்டு இன்றைக்கி வந்து ஃப்ரை பண்ணணும். அதுதான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். பிரியாணி செய்யறதா பிளானு. அது பார்த்தா மாறிடுச்சு. சரி, மீன் குழம்பே வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான சாமானை மட்டும் எடுத்துகிட்டு கழனிக்கு வந்துட்டேன். மீன் வந்து கழுவிட்டு இருக்கேன். மீன் கழுவிட்டு அதுக்கப்புறம் மீன் வந்து வறுக்கிறதுக்கு வந்து ஒரு 5 துண்டு மீன் எடுத்து ஊற வச்சுட்டு அப்புறம் மீதிக்கு வந்து குழம்புக்கு வந்து போட்டுடலாம். கிளைமேட் வந்து வெயில் அடிச்சா கூட பரவாயில்ல, வெயிலே அடிக்காம அது ஒரு மாதிரியா இருக்கு. காத்து ஓட்டல, வெயிலும் அடிக்கல. மழை வரத்துக்கு முன்னாடி எப்படியே அமைதியா இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கு கிளைமேட்டு. வெயில் வந்து ஒரு மாதிரியா அடிக்குது. அதனால தான் ரொம்ப வெந்து போற மாதிரி இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறந்துடாதீங்க. நானே சொல்ல மறந்துட்டேன், அதான் இப்போ சொல்கிறேன். எனக்கு இந்த அடுப்பு வந்து பற்ற வைக்கிறதெல்லாம் செட்டே ஆகுது. எப்படியோ வந்து புகையும். ஏதோ அதிசயமாக வந்து காஞ்சி போன இலையெல்லாம் வச்சு நான் வந்து அதிசயமாக வந்து பற்ற வச்சுட்டேன். எப்பயுமே வந்து பற்ற வைக்க மாட்டேன். எனக்கும் இந்த அடுப்புக்கு ரொம்ப தூரம். நான் பற்ற வச்ச அடுப்புமே வந்து ஆஃப் ஆகிடுச்சு கொஞ்சம் நேரத்தில். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் தான் வந்து பற்ற வச்சு கொடுத்தாங்க. சரி, நம்ம போயிட்டு மீனாவது ஊற வைக்கலாம்னு சொல்லிட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் மட்டுமே போட்டு நார்மலாக வந்து மீன் வந்து ஊற வைக்கிறேன். வீட்டில் இருந்தால் வந்து நம்ம வேறு மாதிரி ஊற வைக்கலாம். இப்போ கழனியில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடியாதுன்னு இது மாதிரி நார்மலாகவே மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் மட்டும் போட்டு மீனை வந்து ஊற வச்சிட்ருக்கேன். நம்ம விறகடுப்பில் வந்து செய்யறதுனால நார்மலாக மீன் வந்து ஊற வச்சு செஞ்சாவே அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து வரும். சரி, நம்ம அதனால இப்படியே வந்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இது இப்படியே வந்து ஊற வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு தான் வந்து வச்சேன். அது சூப்பராக வந்து வெந்து வந்துடுச்சு. அதை போய் வெடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து குழம்பு வந்து வச்சேன். சாப்பாடு ரெடி ஆகிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளியுமே கட் பண்ணி வச்சுட்டேன். எப்பயும் இந்த மாதிரி கழனிலலாம் வந்து செய்கிறது வந்து எது வந்து ரொம்ப ஈஸின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி தாங்க ரொம்பவே ஈஸி. ஏன்னா அது வந்து மட்டனாக இருந்தாலும் சிக்கன் பிரியாணியாக இருந்தாலும் ஒரு டபரா வந்து வச்சு நம்ம வந்து செஞ்சிடலாம். இப்போ மீன்ன்றதால நம்ம வந்து சாப்பாடு ஒரு வாட்டி செய்யணும், குழம்பு ஒரு வாட்டி வைக்கணும், மீனை வந்து பொரிக்க வேறு செய்யணும். 3 வாட்டி நம்ம வந்து நின்று செய்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து பிரியாணி எப்பயுமே வந்து வெளியில் வந்தாவே பிரியாணி தான் வந்து செய்வேன். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா மீன் வந்து வாங்கிட்டு வந்து என்னை மாட்டி வச்சுட்டாங்க. கழனியில் வந்து செய்கிறது வந்து ஜாலியாக தாங்க இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் கொஞ்சம் எப்பயுமே மைண்டு வந்து கொஞ்சம் பயத்துலேயே தான் இருக்கும். என்ன ஒன்றுனா பாம்பு வந்து எங்கேயாவது வந்துட போகுது அப்படின்ற ஒரு பயம்தான். ஏன்னா பாம்பை பார்த்துட்டேன் அப்படின்னாவே எந்த பக்கம் ஓடுவேனே தெரியாது. அந்த மாதிரி தலை தெறிக்க வந்து ஓடிடுவேன். அதனால் அந்த ஒரு டென்ஷன் மட்டும் தான் எனக்கு எப்பயுமே எந்த கழனிக்கு போனாலும் சரி, அந்த ஒரு பாம்பு பயம் மட்டும்தான் என் மைண்டில் இருக்கும். 1 மணி ஆயிடுச்சு, நம்ம சாப்பிட்றதுக்கு 2 மணி ஆகிடும். ஏற்கனவே ஒரு அனல், இதில் வேறு அடுப்பில் வேறு சமைச்சிடும். இன்னும் ஓவர் அனலாக இருக்குது. எப்பா அடுப்பு எடுத்து தான் ஆக்குறாங்களோ டெய்லியும். வவ்வால் மீன் வந்து இன்னைக்கு வந்து வவ்வால் மீன் எங்கள் ஊரில் வந்து எங்கள் ஊர் மீன் கிடையாது. ஆனால் எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் ஊரை பக்கத்தில் போய் வாங்கி வந்தாங்க. மீனுடைய ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபா மீன். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சதுன்னு வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போயிடுச்சுன்னா மீனை வந்து போட்டுடலாம். நாங்கள் வந்து புளியாங்காய் மரத்துக்கு வந்து கீழே வந்து உக்காந்துட்டோம். தெரியாதனமா மாமரம் இருக்குது, வேப்ப மரம் இருக்குது, அங்கெல்லாம் போய் உட்காராம புளியாங்காய் மரத்துக்கு கீழே வந்து உக்காந்துட்டோம். ஆனால் நல்லா ஃபுல்லாக துளிர் ஏற்றிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா பழைய காயெலாம் வந்து அப்படியே தான் இருக்குது. புளியாங்காய் மரத்தடி அடியில் வந்து உட்காந்தா ஹீட் தானே, அதான் ஃபுல்லாகவே ஹீட்டாக தான் இருக்குது. எங்களுக்கு ஃபுல்லாக துளிர் வந்துடுச்சு பாருங்க. ஆனால் இன்னும் பழைய காய் பார்த்தீங்கன்னா அப்படியே பழுக்கவே இல்லை, அப்படியே இருக்குது, வேஸ்ட் தான். அது இன்னொரு மழை வந்துடுச்சுன்னா சுத்தம்.
அது உளுக்கையும் பார்த்தோம், பார்த்தீங்கன்னா அது காய் நல்லாவே இல்லை. கீழே பாருங்க எவ்வளோ கடந்தது, ஃபுல்லாக புளி தான், எல்லாமே வேஸ்ட்டு தான் ஆயிடுச்சு. ஃபுல்லாக கீழே கொட்டி கிடக்கு பாருங்க. எல்லாமே நல்லா பெருசு பெரிய பெரிய பத்தை தான், ஆனால் வந்து புளி பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை. செடியெலாம் இப்போ தான் வந்து அவரைக்காய், இது வந்து அவரைக்காயில் கொத்தவரங்காய் செடி, இதெல்லாம் விதை போட்டோம் பார்த்தீங்களா, அது நல்லா வளர்ந்துட்டு வருது. இது மட்டும் தான் வந்து வளருது, வேற எல்லாமே வந்து வளரல. தண்ணி போயிட்டு இருக்கு. கொய்யா வந்து இனிமே தான் பெருசா ஆகுது, எப்படா இதை பறிச்சு வந்து சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கு எனக்கு. ஆனா நல்லா இந்த வாட்டி காய் பிடிச்சிருக்கு கொய்யால. எல்லாமே ரெண்டு ஒவ்வொரு காலையிலுமே நல்லா மீன் போட்டுலாம். மீன் குழம்பு வந்து நல்லாவே கொதிச்சிருச்சு, குழம்பு மிளகாய் தூள் ஸ்மெல் எல்லாம் நல்லாவே போயிடுச்சு. இப்போ வந்து மீன் போட்டுடலாம். வாழை இலை வந்து எப்பயுமே வந்து வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு போறோம் அப்படின்னா இது மாதிரி ஒத்தையில வந்து எடுத்துட்டு போக கூடாது. அப்படி வந்து எடுத்துட்டு போவே கூட சொல்லியிருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணணும், ரெண்டா வந்து கட் பண்ணி தான் வந்து எடுத்துட்டு போகணும். ஒத்த வரிசையில வந்து எடுத்துட்டு போக கூடாது. அதாவது ஒரு இலை வந்து எடுத்துட்டு போக கூடாது சொல்றாங்க. எனக்கே தெரியாது, இப்பதான் எங்க ஆயா சொன்னாங்க. அதுலேருந்து நாங்கள் எப்பவுமே வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அந்த மாதிரி 2 எடுத்துட்டு வருவோம், 3 எடுத்துட்டு வருவோம், 4 எடுத்துட்டு வருவோம், 10 கூட எடுத்துட்டு வரலாம். ஆனா இந்த மாதிரி ஒரே ஒரு இலையை வந்து வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு போக கூடாது, தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், இருந்தாலும் எனக்கு தெரியாது, நானே இப்பெல்லாம் தெரிஞ்சுக்கினேன், அதனால உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வச்சிடலாம் ஓரமா. புளி வேற மேல இருந்து கொட்டிக்கிட்டே இருக்கு, கடாயில வந்து எப்ப விழ போகுதுன்னு தெரியல. மீன் வந்து நல்லாவே வேகுது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கடாயில் நான் வந்து போடுறேன். இது மாதிரி தோசைக்கல்ல தான் போடுவேன், இந்த வாட்டி இந்த கடாயில் போட்டேன். இது மூணு தான் செஞ்சேன். அதுக்கே பார்த்தீங்கன்னா 2 மணி மேலே ஆயிடுச்சு. 2 மணி மேலே தான் நான் சாப்பிடவே உட்காந்து மறந்தே போயிட்டேன் வீடியோ எடுக்கணும்னு. அப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் ஞாபகம் வந்து டக்குன்னு வீடியோ. நல்லா மழை வர மாதிரியே ஆயிடுச்சு, ஃபுல்லாக இருட்டிக்குச்சு பாருங்க. நல்ல வேலை சாப்பாடுலாம் வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் மழை வந்தால் கூட நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கொய்யா செடியெல்லாம் சூப்பராக காய்ச்சிருக்கு பாருங்க. இது நல்லா பெருசாக காய்க்கும்னு நினைக்கிறேன். அந்த மரம் வந்து கிட்ட எடுக்காத, கொஞ்சம் தள்ளி எடுங்க, மூஞ்சி கிட்ட. அந்த மரம் அது பார்த்தீங்களா முன்னாடி காட்டினா, அது வந்து சின்னது காய் தான். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். காயை பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து நிறைய காய் எடுத்துருக்கு. சூப்பரா வளர்ந்துருக்கு பாருங்க. செடி ஃபுல்லுமே இந்த மழைக்காக தான் நல்லாவே காய்ச்சிருக்கு. மழை இல்லைன்னா கூட இந்த அளவுக்கு காய்ச்சிருக்குமான்னு தெரியல. தண்ணி விட்டா கூட இவ்வளோ நல்லா காய்க்காது. மழை வந்ததால ஒரே கொண்டாட்டம் ஆகி போச்சு இந்த செடி செட்டுக்கெல்லாம். சூப்பரா வந்து செடி ஃபுல்லுமே வந்து அவ்வளோக்கு வந்து பூ எடுத்து சூப்பரா காய் இருக்கு. ஒரு கிளை கூட வந்து காலியா இல்லை, எல்லாத்துலயுமே வந்து காய் பிடிச்சிருக்கு. இங்க பாரு, இந்த குட்டி கிளையில கூட இவ்வளோ காய் காய்ச்சிருக்கு, இவ்வளோ காய் பிடிச்சிருக்கு. எவ்வளோ இது வந்து நல்லா பெருசாக தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது காயே வந்து நல்ல ஸ்ட்ராங்காக பெருசாக இருக்கு. பூவே வந்து நல்லா பெருசாக எடுத்துது, அதனால தான் சொல்கிறேன். ஓகே, சமையல் செய்யும் போது அப்படி ஒரு வெந்து போயிட்டு இருந்தது. இப்போ நினச்சேன் சாயங்காலம் வந்து மழை வந்து வரப்போகுதுன்னு, நல்லா இருட்டிக்குச்சு. அதுதான் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இதோட வந்து இந்த விளாக் வந்து முடியுது. அடுத்ததான் ஒரு மினி விளாக்ல வந்து பார்க்கலாம்.